எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு தொடர்ச்சியாக 12வது தமிழ் செய்யுள் பகுதியில் சிற்றிலக்கியங்களை முக்குடர் பள்ளு இதுலேருந்து வினாடை நம்ம பார்க்கலாம். உழவரின் பாட்டுக்கு பெயர் போன சிற்றிலக்கியத்தின் பெயர் யாது? பள்ளு. உழவரின் பாட்டுக்கு பெயர் போன சிற்றிலக்கியத்தின் பெயர் பள்ளு. அடுத்து, பல் என்பது எந்த நிலங்களில் செய்யப்படும் உழவை குறிக்கிறதுனா நன்செய் நிலம். பல் என்பது எந்த நிலங்களில் செய்யப்படும் உழவை குறிக்கிறது அப்படின்னா நன்செய் நிலம். அடுத்து, எந்த ஆறு முக்குடலில் கலப்பதில்லை அப்படின்னா வைகை ஆறு முக்குடலில் கலப்பதில்லை. அடுத்து, சேரி மொழியார் செவ்விதற் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றீர் என்ற பள்ளு இலக்கிய வகையை கூறும் பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். சேரி மொழியார் செவ்விதற் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றீர் என்ற பள்ளு இலக்கிய வகையை கூறும் பாடல் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். அடுத்து, தன் பொருணை, சிற்றாறு, கோதண்டராம ஆறு ஆகிய 3 ஆறுகளும் கலக்கும் சிற்றூரான முக்குடல் ஊரானது எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தன்பொருணை, சிற்றாறு, கோதண்டராம ஆறு ஆகிய 3 ஆறுகளும் கலக்கும் சிற்றூரான முக்குடல் ஊரானது எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னா திருநெல்வேலி. அடுத்து, சைவ வைணவங்களை ஒருங்கிணைக்கும் லட்சியம் கொண்ட நூல் எது அப்படின்னா முக்குடர் பள்ளு. சைவ வைணவங்களை ஒருங்கிணைக்கும் லட்சியம் கொண்ட நூல் எதுனா முக்குடர் பள்ளு. அடுத்து, தொல்காப்பியர் குறிப்பிடும் 8 வனப்புகளில் எந்த வனப்பானது பள்ளு இலக்கியத்திற்கு பொருந்தும் என்று கூறுகிறார்னா புலன் இலக்கியத்திற்கு பொருந்தும் என்று கூறுகிறார். எந்த வனப்பு பள்ளு இலக்கியத்திற்கு பொருந்தும் அப்படின்னா புலன். அடுத்து, உழவர்களின் வாழ்க்கை நிகழ்ச்சியை சுவைபெறச் சொல்லும் சிற்றிலக்கிய வகை எதுனா பள்ளு வகை. உழவர்களின் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை சுவைபெறச் சொல்லும் சிற்றிலக்கிய வகை பள்ளு வகை. அடுத்து, மாயக்கண்டது எது என புலவர் கூறுகிறார்? நாளிகை வாரம். மாயக்கண்டது எது என்பது புலவர் கூறுகிறார் அப்படின்னா நாளிகை வாரம். சாயக்கண்டது என புலவர் கூறுவது யாது அப்படின்னா காய்குலை சென்னல். சாயக்கொண்டது என புலவர் கூறுவது யாது அப்படின்னா காய்குலை சென்னல். அடுத்து, தனிப்பக்கண்டது என்பது யாது புலவர் கூறுவது என்ன அப்படின்னா தாபதர் உள்ளம். தனிப்பக்கண்டது புலவர் கூறுவது என்ன அப்படின்னா தாபதர் உள்ளம். அடுத்து, மருகுதல் என்ற சொல்லின் பொருள் யாதுன்னா சுழலுதல். மருகுதல் என்ற சொல்லின் பொருள் சுழலுதல். அடுத்து, காயக்கண்டது சூரியகாந்தி, கலங்க கண்டது வெண்தயிர் கண்டம் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா முக்குடர் பள்ளு. காயக்கண்டது சூரியகாந்தி, கலங்க கண்டது வெண்தயிர் கண்டம் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா முக்குடர் பள்ளு. அடுத்து, முக்குடர் பள்ளுக்குரிய பாவகை எது அப்படின்னா சிந்துப்பா. முக்குடர் பள்ளுக்குரிய பாவகை எது அப்படின்னா சிந்துப்பா. அடுத்து, கவி சக்கரவர்த்தி, கவி ராட்சசன் என்றெல்லாம் புகழப்படுவர் யாருன்னா ஒட்டக்கூத்தர். கவி சக்கரவர்த்தி, கவி ராட்சசன் என்றெல்லாம் புகழப்படுவர் யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர். அடுத்து, தாபதர் உள்ளம் இலக்கண குறிப்பு 6ஆம் வேற்றுமை தொகை. தாபதர் உள்ளம் இலக்கண குறிப்பு 6ஆம் வேற்றுமை தொகை. சுழிவெள்ளம் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. சுழிவெள்ளம் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. நாளிகை வாரம் இலக்கண குறிப்பு உம்மை தொகை. நாளிகை வாரம் இலக்கண குறிப்பு உம்மை தொகை. வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். குரூப் 2, குரூப் 2A எழுத போகிற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க புது ஐடி எல்லாமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னோட தொடர்ச்சியான வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.